இந்த சட்டமன்றம் 3 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் செஷன் நடந்துச்சு, ஒரு 3 to 4 டேஸு. ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் பார்த்தேன். எதுவுமே நடக்காத மாதிரி, பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி, அப்படியே என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் இந்த தொகுதியில் ஜெயிச்சவர், அப்படி என்னதுன்னு கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக இது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன் ஹார்பரில். வரப்போகிற சட்டமன்றத்தில் செஷனில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு தனியாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைலை தாக்கல் பண்ணுறோம். அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்கள் தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன நடிக்கிறீங்க? மரியாதை இல்லாமல் முதல்ல பேச கற்றுக்காதீங்க. முதல்ல மரியாதைன்னு என்னன்னு தெரியல, உங்கள் வளர்ப்பு அப்படி இருக்குது. எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியாக அழகாக ரெஸ்பான்சிவாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற தலைவர் எங்கள் தலைவர். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எங்கள் பொதுச் செயலாளர் பேச்செல்லாம் பாருங்க, பொறுமையாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு பேச்சும் சிங்குலரில் பேசுகிறீங்க. நீங்கள் என்ன தான் அப்படி எங்களை டெம்ப்ட் பண்ணாலும் நாங்கள் அப்படி பேச போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் ஒரு கோட்பாட்டில் வளர்ந்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எப்படி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்து எங்களை வளர்த்தாங்களோ, நான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ண பார்த்து என்னோட ஃபாதர் இன் லா திரு ஜேபிஆர் அவர்கள் 1988 ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து அங்கேருந்து படிப்படியாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குன மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு கோட்பாட்டோடு இருக்கிறேன். செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த 3 தான் என்னோடய வாழ்க்கை, இந்த அடிப்படை. ஸோ முதல்ல மனிதனை மனிதனாக பார்க்கணும். உங்களையும் நாங்கள் மனிதனாக தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவுகோல் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுக்கும் பேச தெரியும், அதை நாங்கள் வேறு பேசுவோம், இப்படி பேச மாட்டோம். ஊழல் அறிக்கை நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி தான் நாங்கள் பேச போகிறோம், அப்படி தான் உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். அதனால் வரப்போகிற நாட்கள் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி மட்டும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது ஒன்று தான், அகெயின் திருப்பி சொல்கிறேன், கரப்ஷன் இல்லாத தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ போகிறீங்க. 100% கேரண்டியாக இருங்க. இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறான், 60 நாள் 3 மாதம் 5 மாதம்னு. அவங்க தான் 5 மாதம் 6 மாதத்தில் ஆளே இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போகிறாங்க. அதனால் நீங்கள் பி ஷுர் தட் யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு சி ஜோசப் விஜய். உங்களெல்லாம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. காட் பிளஸ் யூ. பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.